இங்க ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்தா. அங்க அவன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். இவன் சீட் பண்ணது தாங்காம இவ சூசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டா. ஏன்னா காலையில தான் வேலை போயிருக்கும். இப்ப பாய் ஃப்ரெண்டு சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சாக போறப்ப அவளுக்கு ஒரு டிராவல் கம்பெனில இருந்து கால் வருது. நீங்க குலுக்கு சீட்ல வின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 10 நாள் ஐலாண்ட்ல ஃப்ரீயா ட்ரிப் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. சாக தான் போறோம், என்ஜாய் பண்ணிட்டு சாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணவ அடுத்த நாளே அந்த ஐலாண்டுக்கு போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்றா. பட் அவளுக்கு சரியா பண்ண முடியாம கீழே விழுந்துட்டா. தண்ணிக்குள்ள மூழ்க போறப்ப அந்த பக்கம் வந்து ஒரு அழகான பையன் தான் இவளை காப்பாத்துறான். அவனும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவான் போல. ரொம்ப நல்லாவே இவளுக்கும் சொல்லி கொடுக்குறான். அதனாலே 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஒன்னாவே இருக்காங்க, ஒன்னாவே என்ஜாய் பண்றாங்க. இப்பதான் வாழ்க்கையோட இன்னொன்னு ஒரு பக்கத்தை பாக்குற இவளுக்கு இதுக்கு மேல சாகணும் அப்படிங்கிற எண்ணமே வரல. சாகலாம் அப்படிங்கறதே கைவிட்டுட்டா. ஆனா 10வது நாள் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இவனும் எல்லா பக்கமும் தேடி பாக்குறான். அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம். என்ன நடந்திருக்குன்னா, இவரோட ஆன்ட்டி கால் பண்ணிருப்பாங்க. இவளுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆன்ட்டி தான் வளர்த்திருப்பாங்க. ரொம்ப கடன்ல இருக்கனால கடன்காரங்களாம் வந்து தொந்தரவு பண்ணி இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க போல. அதனாலதான் இவளும் அறக்க பறக்க ஓடி வந்து பார்த்தா அங்க இருக்கவர் ஒரு பெரிய பணக்காரரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஓ ஆன்ட்டியும் உன்னோட வீட்டையும் நான் விற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு இதுல விருப்பமே இல்ல. ஆனா வேற வழியே இல்லாம அந்த பணக்காரரை, அதுவும் வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லிட்டா. இப்ப அவரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா அங்கதான் அந்த பையன் நிக்கிறான். இவ ஐலாண்ட்ல பார்த்தா அதே பையன். இவன் இந்த பையனை காமிச்சு இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இதை பாக்குற இந்த பொண்ணுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு.